இந்த மகாகந்த சஷ்டி விரதம் பிரதமையிலேருந்து ஆரம்பிக்குது. ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்றவங்க கலசம் வைக்க முடிஞ்சால் கலசம் வச்சுக்கோங்க. முடியாதவங்க மிளகு விரதம், இளநீர் விரதம், இல்லை ஒரு வேளை உணவு எடுத்து விரதம், இல்லைனா காலையிலேருந்து சாப்பிடாம இருந்து நான் நைட்டு மட்டும் பழம் பால் எடுத்துக்கிறேன்றவங்க அவங்கவங்க உடல்நலைக்கேற்ப அவங்கவங்க தேவைக்கேற்ப விரதம் இருந்துக்குங்க. திருக்கல்யாணம் அன்று முருகப்பெருமானுக்கு கல்யாண படையல் போட்டுட்டு ஏதாவது ஒரு கோவிலில் திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணம் நேரில் போய் பார்த்துட்டு கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கேப் நேயர்களுக்கு வணக்கம். நான் கஜலட்சுமி. எல்லாருக்கும் மகாகந்த சஷ்டி விரதம் பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த மகாகந்த சஷ்டி விரதம் பிரதமையிலேருந்து ஆரம்பிக்குது. ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்றவங்க கலசம் வைக்க முடிஞ்சால் கலசம் வச்சுக்கோங்க. முடியாதவங்க நீங்கள் காப்பு கட்டிக்கோங்க. ஏதாவது ஒரு முருகர் கோயில், இல்லை சிவன் கோயில், பிள்ளையார் கோயில், ஏதாவது ஒரு கோவிலில் போயிட்டு காயில் காப்பு கட்டிக்கோங்க. காப்பு கட்டிட்டு விரதம் இருக்கலாம். கந்த சஷ்டி 22ஆம் தேதி 10/2025 ஆரம்பித்து நமக்கு 28/10/2025 வரைக்கும் நமக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்குது. நமக்கு 22 ஆரம்பிக்குதுங்களா, பிரதம தேதி அன்றைக்கி ஆரம்பித்து அன்றைக்கி நீங்கள் உங்களுடைய இஷ்டம், உங்களால் என்ன மாதிரி விரதம் இருக்க முடியுமோ அந்த மாதிரி விரதம் இருங்க. மிளகு விரதம், இளநீர் விரதம், இல்லை ஒரு வேளை உணவு எடுத்து விரதம், இல்லைனா காலையிலேருந்து சாப்பிடாம இருந்து நான் நைட்டு மட்டும் பழம் பால் எடுத்துக்கிறேன்றவங்க அவங்கவங்க உடல்நலைக்கேற்ப அவங்கவங்க தேவைக்கேற்ப விரதம் இருந்துக்குங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு அதற்கான உடல்நிலை ஒத்துழைக்குமான்றதை பார்த்து மன தைரியம் கண்டிப்பாக இந்த விரதத்துக்கு தேவை. ஏன்னா நீங்கள் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு விரதம் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு முடியாமல் தலை சுற்றி அந்த விரதத்தை கைவிடக்கூடிய நிலைமை வரக்கூடாது. அதனால் உங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த விரதத்தை நம்ம முழுமையாக முடிக்க முடியும். அதை பார்த்துக்கங்க. அதே மாதிரி பிரதம தேதி அன்றைக்கு நீங்கள் யாராவது ஒருவர் உங்கள் அப்பா வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவோ உடையோ தானம் கொடுங்க. 2வது நாள் உங்கள் அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தானம் கொடுங்க. 3வது நாள் உங்களுடைய அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தானம் கொடுங்க. 4வது நாள் உங்களுடைய சகோதரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தானம் கொடுங்கள். 5வது நாள் உங்களுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தானம் கொடுங்க. 6வது நாள் சூரசம்ஹாரம் அன்று நீங்கள் ஏதாவது பால் பாயாசம் மாதிரி பண்ணி சம்ஹாரம் முடிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த பாயாசம், இந்த பால் சார்ந்த உணவை நீங்கள் தானம் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து வித வேண்டுதலும், அனைத்துன்றதை விட ஏதாவது ஒரே ஒரு நியாயமான கோரிக்கை, எது உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கும் அந்த வேண்டுதல் மட்டும் வைங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார். இதெல்லாம் முடித்து நீங்கள் விரதம் இருக்கீங்க, மிளகு விரதம், இளநீர் விரதம், ஒரு நாள் விரதம் இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா சூரசம்ஹாரம் அன்று சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து நீங்கள் தலைக்கு குளித்து முடிச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு 1 டம்ளர் பால் நாட்டு சக்கரை போட்டு வச்சுட்டு அந்த பாலை நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம். இல்லை தயிர் சாதம் முருகப்பெருமானுக்கு வைக்கலாம். ஆனால் அந்த தயிர் சாதம் நீங்கள் சாப்பிட வேண்டாம். மறுநாள் திருக்கல்யாணம் அன்று முருகப்பெருமானுக்கு கல்யாண படையல் போட்டுட்டு ஏதாவது ஒரு கோவிலில் திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணம் நேரில் போய் பார்த்துட்டு உங்களால் ஏதாவது முருகப்பெருமானுக்கு கல்யாணத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியும்னா வாங்கி கொடுங்க. இது கட்டாயம் அல்ல, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப முடியும்னா செய்யுங்க, இல்லை அப்படின்னா உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப. ஆனால் திருக்கல்யாணத்தை நீங்கள் போய் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. பார்க்க முடியாதவர்கள் அட்லீஸ்ட் நம்ம டிவியில் காமிக்கக்கூடிய திருக்கல்யாணத்தையும் பார்த்துட்டு அதற்பின் உங்களோட விரதத்தை நீங்கள் முடிங்க. உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இதற்கான முழுக்க சாட்சின்னா இது என்னுடைய 8வது வருடம் கந்த சஷ்டி விரதம். 7 வருடம் நான் முடிச்சிட்டேன். 5 வருடம் மிளகு விரதம் இருந்தேன், 2 வருடம் இளநீர் விரதம் இருந்தேன். இந்த வருடம் திரும்பவும் நான் மிளகு விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக நம்மளுடைய முருகப்பெருமான் நம்மளை கைப்பிடிச்சிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போவார். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணும், ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வைங்க, கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.
வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.